ஹலோ நண்பர்களே, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். உங்களோட கருத்துக்கள் அப்புறம் என்னென்னமோ கேட்டிருந்தோமே, எல்லாத்தையும் போட சொல்லியிருந்தோம். அதெல்லாம் கமெண்ட்ல நிறைய பேர் போட்டிருந்தீங்க. இப்போ அதை தான் நம்ம வந்து படிக்க போறோம். அதனால இந்த வீடியோ வந்து எல்லாரும் ஃபுல்லா பாருங்க. பயங்கர ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கேப்பீங்க, இந்த வீடியோ எப்பவுமே போடன்னு சொன்னீங்க, இவ்வளவு நாள் கழிச்சு போட்டேன்னு கேப்பீங்க. நான் சண்டே தான் வீடியோ போடன்னு சொன்னேன். எந்த சண்டே சொன்னா என்ன ஒரு புத்திசாலித்தனம். எப்படியோ அந்த சண்டே வீடியோ போட்டேன். எல்லாரும் ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, நீங்க பண்ண கமெண்ட் பூரா நான் படிக்க போறேன். 71 கமெண்ட்ஸ் இருக்கு. அந்த கமெண்ட்ஸ் பூரா மொத்தமா படிக்க போறேன். அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. புதுசா யாராவது பாத்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐக்கன் ஒன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோவர்ஸ் கம்மியா தான் இருக்குதே, கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க. போய் குடுக்குன்னு எல்லாத்துல போய் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, இப்போ பூரா நம்ம கமெண்ட் பூரா படிச்சிடலாமா? லைட்டா தள்ளி விட்டுலாம் பார்க்க கூடாது, ஃபுல்லா பார்க்கணும். முதல் கமெண்ட் என்ன பேர் போட்டுக்குன்னு தெரியலையே. ப்ரோ, யுவர் ஃபேவரட் யூடியூப் சேனல் அண்ட் மை நேம் அஜய். A few moments later. அஜய் ப்ரோ வணக்கம். கமெண்ட் அரைகுறையா படிச்சு வச்சாச்சு. அடுத்த கமெண்ட், அண்ணா என் பேரை சொல்லுங்க, இளம் பாரதி. ஹாய் இளம் பாரதி. அடுத்த கமெண்ட், எலுமிச்சம் பழ ஜூஸ், முட்டை பூச்சி மாசு. சிங்கம் களை இறங்கிருச்சு. நண்பர்களே, சில நண்பர்கள்லாம் நம்மள வந்து கொஞ்சம் மாசா பஞ்சு டைலாக் பேசி வச்சிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்த கமெண்ட், நான் உங்களுடைய பெரிய ரசிகன். உங்களுடைய கேள்வி என்னவென்றால் ஒண்ணுமில்லை, என்னுடைய பேரு 3 தடவை சொல்லுங்க. ஆதவன். நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் நான் அன்சப்ஸ்கிரைப் செய்து விடுவேன். பாய். ஆதவன் ஆதவன் ஆதவன். ஓகே ப்ரோ, சொல்லியாச்சு ப்ரோ. அடுத்த கமெண்ட், கொஸ்டின் நம்பர் 1, உங்களுக்கு பிடிச்ச அனிமல். எனக்கு பிடிச்ச அனிமல் வந்து காட்டு பன்னி. கொஸ்டின் நம்பர் 2, உங்க தம்பி சேனல்ல பிடிச்ச ஷார்ட்ஸ். நான் டிஸ்பிளே காமிக்க பாருங்க, இந்த ஷார்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ஷார்ட்ஸ் ரெடி பண்ணதே நானு, பக்கத்துல இருந்து வாய்ஸ் கொடுத்தது மட்டும் தான் அவன், மிச்சத்துல எடிட் பண்ண எல்லாமே நானு. இதை மட்டும் அவன் பார்த்து என்ன ஆகும்? அது மட்டும் இல்ல, அது என் தம்பி இல்ல, எங்க அண்ணன். என்னென்ன தேவைகள் அண்ணரை கேளுங்கள். கொஸ்டின் நம்பர் 3, உங்க சேனல்ல ஆரம்பிக்க சப்போர்ட் பண்ணது யாரு? யாருமே சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட்டா கூட வாங்கி தரல, இல்ல சப்போர்ட் வேற பண்ணுவாங்களா? நானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன், நானே எல்லாமே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன், நானே எல்லாம் பண்ணிக்கிட்டேன். கொஸ்டின் நம்பர் 4, லைவ் எப்போ? லைவ் அப்போ சொன்னதுதான். ஓசில யாராவது பிசியை கிஃப்ட் பண்ணுங்க, நான் லைவ் போடுறேன். பிசி வந்தோம் லைவ் போடுறேன். அடுத்த கமெண்ட், ஐ லவ் யூ. இதுதான் தவறான செயல். அடுத்த கமெண்ட், ப்ரோ உங்களோட ஒரிஜினல் ஹாபி என்ன? கோபியா? என்னோட ஒரிஜினல் ஹாபி என்ன பாத்தீங்கன்னா சும்மா இருக்கிறது. அடுத்த கமெண்ட், யுவர் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு ப்ரோ. அப்படி எதுவுமே பார்க்கல ப்ரோ, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே பண்ணல. ஆனா கூடி சீக்கிரம் நேர்ல பாத்துருவோம் போல இருக்கு. அடுத்த கமெண்ட், இது வந்து கவிதை நினைக்கிறேன். அட பெண்ணே நீ ஒரு கல், இதெல்லாம் உன் அப்பங்கிட்ட சொல், உங்க அப்பா உன்னை பெத்ததுக்கு அவனை கொல். யாரோ மனசுல வன்மத்தை வச்சுட்டு இந்த கமெண்ட் எழுதிருக்கீங்க, எனக்கு புரியுது. அடுத்த கமெண்ட், டீ கடையில விற்கும் சாயா, நீங்க என்ன சாக்லேட் பாயா? நல்லா கமெண்ட் போடுற நீ. அடுத்த கமெண்ட், ப்ரோ நீங்க சின்ன வயசுல யாராவது இல்லையே, அப்பெல்லாம் எதுவும் நடக்கலைங்க. இப்பவுமே எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை. அப்ப மட்டும் நடந்துக்கவா இருக்கும்? நடக்கல, வாய்ப்பு இல்ல. அடுத்த கமெண்ட், மை நேம் நிலா. ஃப்ரீ ஃபயர்ல என்னைக்காவது கைனாவை திட்டி இருக்கீங்களா ப்ரோ? அது நிறைய வாட்டி. கேம்ல திடீர்னு கேம் பட்டன் ஒர்க் ஆகாது, திடீர்னு தான் பக் ஆகும். நானும் 500 டேமேஜ் 1000 டேமேஜ் கொடுப்பேன், எனிமி சாகவே மாட்டான். அந்த டைம்ல நல்லா திட்டிருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு நேம் சொல்றீங்களா? உங்க சேனல் என்னோட ஃப்ரெண்டும் பாப்பா, நேம் நிவிதா. ஹாய் நிவிதா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜோகே, முட்டை பூச்சி ஒரு ப்ரோ பிளேயர். அது நீங்க சொல்லுவாங்க, எனக்கே தெரியுமே நான் ப்ரோ பிளேயர்னு. அடுத்தது பாப்போம், டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் ஃபன். அடுத்த கமெண்ட், ப்ரோ உங்களுக்கு மேரேஜுக்கு எங்களை கூப்பிடுங்க. கண்டிப்பா ப்ரோ, நீங்க எல்லாமே உங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்றேன், வந்துருங்க. 1000 மொய் எழுதிங்க. உங்க மனசார 1000 எழுதுறீங்களோ 5000 எழுதுறீங்களோ மொய் எழுதிங்க. வெறுங்கையோட வராதீங்க, நிறைய கிஃப்டோட வாங்க, ஓகேவா? அடுத்த கமெண்ட், ஹாய் ப்ரோ உங்க பேபி நேம் உங்க பேபி நேம் என்ன? ரித்தீஷ். அடுத்த கமெண்ட், ப்ரோ உங்க குழந்தைக்கு எத்தனை ஏஜ்னு சொல்லு ப்ரோ.
அடுத்த கமெண்ட், போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கும் அனிமல் என்ன? அண்ணா ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். போஸ்ட் ஆபீஸ்ல என்ன அனிமல் இருக்கும்? A few moments later. நானும் நிறைய இடத்துல விசாரிச்சு பார்த்தேன், இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுக்கான ஆன்சர் நீங்க கமெண்ட்லயே சொல்லிட்டு போறீங்க. ஓகே, அடுத்த கமெண்ட், இது ஒரு கவிதை. என்னை கண்டேன் ஒன்னில், என் காதலை சொல்ல வந்தேன், பிறகுதான் தெரிந்தது நீ நிழல் என்று. மாதிரி அடுத்த கமெண்ட், நீங்க போடுவீங்க மொக்க, உங்க கேம் பிளே வைக்கும் வாயை பொழக்க, நீங்க முட்டை பூச்சி, உங்க எஃப்எஃப் கேம் பிளே என்ன ஆச்சு? இந்த கமெண்ட போட்டு யோசிச்சு கொஞ்சம் பார்த்து படிங்க அண்ணாச்சி. எஃப்எஃப் கேம் பிளேவா என்னதான் வரும், என்னதான் எஃப்எஃப்ல நம்ம ஆட்டம் வெறித்தனமா இருக்கும் ப்ரோ, எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. அடுத்த கமெண்ட், ப்ரோ உங்க தாடியை எப்பவும் சேவ் பண்ணுவீங்க ப்ரோ, ப்ளீஸ் சொல்லுங்க. ஏன் இருக்குது பிடிக்கலையா? அரு மச பண்ணுங்கடா நானே. அடுத்த கமெண்ட், உங்க நேம் ஏஜ் சொல்லுங்க ப்ரோ, உங்க மேரேஜ் எப்போ ப்ரோ, எத்தனை வைஃப் ப்ரோ? அவனா எல்லா கமெண்ட்லயும் இந்த ஒண்ணு மட்டும் கரெக்டா வந்துருது. என் பேர் வந்து கோபி, என்னோட ஏஜ் வந்து 23, மேரேஜ் எப்போ எனக்கு தெரியாது, நீங்களா ஏதாவது டேட்டை போட்டு விடுங்க. அது கேட்டது எத்தனை ஒய்ஃப், ஒண்ணுக்கே வெளியிலையா இல்ல எத்தனை ஒய்ஃப் வேற? அடுத்த கமெண்ட், ப்ரோ மை ஜோக், நாம எதுக்கு நைட்டு தூங்கணும் தெரியுமா? காலையில எந்திரிக்கணும் தான். அடுத்த கமெண்ட், இது வந்து ஜோக்கே. ஓகே, கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருந்த ஒரு கொசு திடீர்னு செத்து போச்சு, ஏன்? இந்தியா டீம் ஆல் அவுட். ஓ, ஆல் அவுட்டா? ஓகே ஓகே, நல்லா இருக்குது ஜோக்கு. ஆயிடுச்சா எலிக்கு ஏன் வால் இருக்கே? விடை, செத்து போச்சுன்னா தூக்கி போட தான் எலிக்கு வால் இருக்கே. நீங்க சொன்ன ஜோக்கு ஏன் ப்ரோ சிரிப்பே வர முடியுது? அடுத்த ஜோக்கு, எந்த ஆத்துல மீன் பிடிக்க முடியாது? கூவாத்துலயா? விடை பாத்தீங்கன்னா ஐயர் ஆத்துல. சத்தியமா சிரிப்பு வரல. எந்த எழுத்த எழுத முடியாது? தலையெழுத்து. அப்பா முடியலாண்டா. அடுத்த கமெண்ட் போறேங்க. மை நேம் ஹரிணி, நீங்க முட்டை பூச்சி வாய்ஸ்ல சொல்லுங்க ப்ரோ ப்ளீஸ். ஹாய் ஹரிணி. அடுத்தது, நீங்க செரி வாங்க போவோம் பொரி, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அடுத்த கமெண்ட், ப்ரோ நீங்க யாராச்சும் லவ் பண்ணீங்களா? எல்லா வீடியோஸ்ல இந்த கமெண்ட் மட்டும் வந்தது. அப்படிலாம் யாருமே பண்ணல ப்ரோ, அதுக்கான வாய்ப்பும் இல்லை. ராஜா. பிப்ரவரி 14 வரை வருது, என்ன ஆகுதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ஏதாவது சம்பவம் இருந்தா ஓகே. அப்படி ஏதாவது சம்பவம் இருந்துச்சுன்னா என் யூடியூப் சேனல்லே வரும். ஓகேவா? பிப்ரவரி 14 வரை வருது. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அடுத்த கமெண்ட், ஐ லவ் முட்டை பூச்சி அண்ணா ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கால இருந்தெல்லாம் நம்ம ஃபேன்ஸ் இருக்காங்கப்பா. ஹாய் ப்ரோ, ஸ்ரீலங்கால மழை பெய்தா? அடுத்த கமெண்ட், முட்டை பூச்சி கேர்ள் ஃப்ரெண்ட் பெயர் கில்லி அக்கா, அட்ரஸ் கிளாக் டவர், ஃபேக்டரி ரோடு, பர்முடா. எப்படிலாம் யோசிக்கிறாங்க. அடுத்த கமெண்ட், நடக்க முடியாத கால் எது? மிஸ்டு கால். சூப்பர் ப்ரோ. அடுத்த கமெண்ட், ப்ரோ நீங்க பேசுறீங்களா, எனக்கு பாட்டு மாதிரி இருந்துச்சு. இது பாட்டு மாதிரி இருந்துச்சா? நான் பேசுறது பாட்டு மாதிரியா இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, என் கூட 1vs1 வாங்க ஃப்ரீ ஃபயர்ல. எனக்கு தெரியுங்களே, நீ இதுக்குதான் ஐஸ் வச்சேன்னு எனக்கு தெரியும். அடுத்த கமெண்ட், ப்ரோ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அன்சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒன்ன பிளாக் பண்றியா? நான் இத பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். ஈஸியா அன்சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றீங்க. அடுத்த கமெண்ட், சட்டை இல்லாத பூச்சி காட்டு பூச்சி வரும் சண்டே கமெண்ட் படிக்க போறாரு நம்ம முட்டை பூச்சி. எஸ், பில்டப் சூப்பர் ப்ரோ, பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய பில்டப் கமெண்ட் எல்லாம் போட்டு விடுங்க, நான் எல்லாத்தையும் படிக்கிறேன். ஓகே, எல்லாம் இருக்குது. அடுத்த கமெண்ட், இந்த கமெண்ட பார்த்து வீடியோல போடலன்னா ரத்தம் கக்கி செத்துருவீங்க. நல்ல வேலை கமெண்ட போட்டேன். அடுத்த கமெண்ட், ப்ரோ ஆரஞ்சு என்பது நிறமா பழமா? ஆரஞ்சு என்பது நிறம் சொல்லலாம், பழனும் சொல்லலாம். பழம் டேஸ்ட் வந்தா சாப்பிடலாம். அடுத்த கமெண்ட், வெத்தலையோட சேராத பாக்கு எது? மைசூர் பாக்கு. எனக்கு தூக்கமா இருக்கு. அடுத்த கமெண்ட், ஹாய் ப்ரோ, என் நேம் சுகு, நான் ஒன்னு சொல்றேன், எனக்காக நேம் உங்க முட்டை பூச்சி வாய்ஸ்ல ஃபன்னியா பண்ணுங்க. பண்ணிடலாம் ப்ரோ. ஹாய் சுகு ப்ரோ. அடுத்த கமெண்ட், மழை பெஞ்சா வரும் அட்டை பூச்சி, யூடியூப திறந்தாலே முட்டை பூச்சி. அடுத்தது வந்து கவிதை. பெண்ணே மதுரையில் கிடைக்கும் மல்லி, செவுத்துல இருக்கும் பள்ளி, வீடு கட்ட வேணும் ஜல்லி, என்ன விட்டு போகாத தள்ளி, கடையில வச்சிடாத எனக்கு கொல்லி. யாரோ வன்மத்தோட எழுதின கமெண்ட். அடுத்த கமெண்ட், பொங்கலுக்கும் இட்லிக்கும் என்ன வித்தியாசம்? பொங்கலுக்கு லீவ் விடுவாங்க, இட்லிக்கு லீவ் விட மாட்டாங்க. ஐயா யாரையா நீங்களா, எங்கயா இருக்கீங்க? அடுத்த கமெண்ட், ப்ரோ தயவு செஞ்சு இந்த கமெண்ட படிங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா? அடுத்த கமெண்ட், கடலுக்கு இருப்பது சிப்பி, சிப்பிக்குள் இருப்பது முத்து, முத்துக்குள் இருப்பது நட்பு, பிரித்தால் தப்பு. ப்ரோ நீங்க பண்ண கமெண்ட் பார்த்து எனக்கு அழுகு வந்துருச்சு. நீங்க என்ன சொட்டு தண்ணி போட்டு
பாத்தீங்களா ப்ரோ அழகு வர்றது அளவுக்குலாம் நீங்க கமெண்ட் பண்ணிருங்களே. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. நல்லா இருப்படா போடா. அடுத்த கமெண்ட், இது என்ன கமெண்ட்னே தெரியலையே, தமிழ்ல இருக்கு, தமிழ் கூட தெரியலையே படிக்க. ப்ரோ ஃபேஸ் ரீல் பண்ணும்போது என்கிட்ட கையில காசு இல்ல, நானா ரெடி பண்ண, நீங்களும் அதை காட்டுங்க ப்ரோ. தமிழே இவ்வளவு கொடூரமா படிச்சிட்டு இருக்கேன். ஆமா, ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் சொல்லியிருந்தேன், ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணேன் கையில வந்து. அப்போ வந்து என்கிட்ட காசு கிடையாது, யூடியூப் சேனல் அது எனக்கு தேவை முக்கியமான ஒரு பொருள். ஆனா என்கிட்ட காசு இல்லாத ஒரே காரணத்தினால அந்த பொருளை நான் வாங்காம இருந்தேன். நானே செஞ்சுக்கிட்டேன் அந்த பொருளை. அந்த பொருளை நான் காமிக்கிறேன் வீடியோவில். ஓகே ப்ரோ, அந்த ப்ராடக்ட்டை காமிக்கிறேன். A few moments later. பார்க்க கொடூரமா இருக்கும், யாரும் பார்த்து பயந்துராதீர்கள் நண்பர்களே. இதுதான் அது பாருங்க, இதுதான் இது. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்படி வந்து கார்ல மாட்டிக்கணும், வைத்தியகார மாதிரி இருக்குது. மாட்டிக்கிட்டு இதுல வந்து மைக் இருக்குல்ல, அந்த பொய்யா மைக் ஆல்ரெடி வச்சிருந்தோம்ல ஒரு மைக்கு, அந்த மைக் இதுல மாட்டிக்கிட்டு நான் இப்படி பேசிட்டு இருப்பேன். இதே பையனை ஒரு கட்சிக்கார கொண்டு போய் வச்சு அடிக்கிறாயா, ஆனா அவன் இந்த அளவுக்கு ஸ்டெப் ஒரு 2-3 நாள் வச்சு அடிச்சு அனுப்பிட்டான். ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு காசு இல்லாத ஒரே காரணத்தினால இந்த மாதிரி பொருளை ரெடி பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹெட்போன் வாங்கினேன்னா, ஹெட்போன்ல இப்போ இப்படி வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஹெட்போனுக்கு பதிலாக தான் அந்த பொருளை நான் செஞ்சேன் நானே. இதுதான் ப்ரோ அந்த பொருள். பாத்தீங்களா ஹாப்பியா? அடுத்த கமெண்ட், தலைவரே அடுத்த பிரதமர் நீங்க தான். நான் வேணா பிரதமரா ஆகிடுறேன், நீங்க துணை முதலமைச்சரா ஆயிருங்க. அடுத்த கமெண்ட், கடி ஜோக், உலகத்திலே பெரிய நரி என்ன நரி? டிக்ஷனரி. அடுத்த கமெண்ட், ப்ரோ அண்ணி எப்போ வருவாங்க உங்க வீடியோல? கடைசி வர சிங்கிள் தான். ஐ டோன்ட் கேர். அடுத்த கமெண்ட், ஜோக், எல்லா ஆவியும் பிடிக்கலாம், ஆனா ஒரு ஆவியை மட்டும் பிடிக்க முடியாது, அது என்ன? பொட்டாவி. அடுத்த கமெண்ட், ஆவடிக்கு அடுத்தது பொட்டாசி, ரொம்ப பேசாத, டைம் ஆச்சு. அடுத்த கமெண்ட், சோறு தின்னா வயிறு நிரம்பும், உங்க வீடியோ பார்த்தா மனசு ரொம்ப. என்னோட வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் ஹாப்பியா இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷங்க. அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எப்பவும் உங்களை சிரிச்சு வச்சுட்டே இருப்பேன், உங்க மனசை ரொம்ப வச்சுக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? அடுத்த கமெண்ட், ப்ரோ உங்களே மாதிரி வாய்ஸ் மிமிக்ரி பண்ணுவது எப்படி? நானே எல்லாமே அரைக்குறையில பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட எப்படின்னு கேட்டா எப்படி? அடுத்த கமெண்ட், தலையில போடுவாங்க கேப்பு, முட்டை பூச்சி அடிச்சா 1 டேப். நான் அடிச்சாலே ஃபுல்லா ஹெட்ஷாட் தான், 1 டேப் தான். அடுத்த கமெண்ட், அண்ணா உங்க நியூ இயர் ரெசல்யூஷன் என்னது? என்ன சும்மா இருக்கிறதா? இப்ப என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால? சும்மா திடீர்னு பையன் சொன்னேன். சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெய்லி வீடியோ போடணும், நல்லா காமெடியா வீடியோ போடணும். நீங்க நிறைய கேம்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் போடணும் தான் எனக்கு ஆசை. அதை வந்து நான் எப்பவுமே பண்ணிட்டு இருப்பேன். எல்லாரும் உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே கொடுங்க, ஓகேவா? அடுத்த கமெண்ட், கவிதை தெரியாது எனக்கு, முட்டை பூச்சியை தவிர வேற கவிதை தெரியாது எனக்கு. அடுத்த கமெண்ட், ப்ரோ உங்களுக்கு ஒரு காமெடி சொல்றேன், கண்டிப்பா பிடிக்கும், ரைட்டா? ஓகே ப்ரோ. வீட்ல இருந்து வெளியே போகும்போது பூனை குறுக்க போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? பூனை எங்கேயாவது போகுதுன்னு அர்த்தம். அடுத்தது, தமிழ்ல படிக்கவும். 6 சேர்ந்தா என்ன வரும்? 6 சேர்ந்தா வெள்ளம் வரும். 3வது ஜோக்கு, இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்ச மாடு தியேட்டருக்கு போச்சான், போய் தியேட்டர் டோரை திறந்துச்சான். ஏன்னா டோர்ல புல்லுன்னு எழுதிச்சான். முடியல. பால்ல இருக்குது வண்டு, கடல்ல இருக்குது நண்டு, நீயும் நானும் ஃப்ரெண்டு, இதுக்கு மேல இல்ல எண்டு, இனிமே இது ஆகும் ட்ரெண்டு. அண்ணா ப்ளீஸ் என்னோட கமெண்ட்டை ரீட் பண்ணுங்க. பண்ணிட்டேன் ப்ரோ. அடுத்த கமெண்ட், நீங்கள் சிரித்தால் பிடிக்கும், நீங்கள் கமெண்ட் படித்தால் பிடிக்கும், எனக்கு பைத்தியம் பிடிக்கும். கவிதை அண்ணா. கவிதையா? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. இந்த கமெண்ட் நாங்க இந்த கவிதை நான் படிச்சிட்டேன். அடுத்த கமெண்ட், ப்ரோ நீங்க கேம் போன்ல விளையாடுறீங்களா இல்ல விரல்ல விளையாடுறீங்களா? சொல்லுங்க ப்ரோ. நானா ப்ரோ கையில விளையாடுறேன். அடுத்த கமெண்ட், ப்ரோ நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? ப்ரோ டியூட்டி வார்ஸ் விளையாடுங்க. ஓகே ப்ரோ, அந்த கேம் விளையாடுறோம் ப்ரோ. அடுத்த கமெண்ட், நீங்க இது கண்டிப்பா படிக்கணும், ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ, இல்லன்னா கோச்சிப்பேன். வேணாம் ப்ரோ, கோச்சிக்காதீங்க ப்ரோ. உங்களுக்காக இந்த கவிதையா? ஒருவன் இருக்கிறான் யூடியூப்ல, சந்தோஷம் வருது நெஞ்சுக்குள்ளே, ரொம்ப ரொம்ப நல்லவரு, எஃப்எஃப்ல ரொம்ப வல்லவரு, சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க ஹாப்பியா, நீங்க வந்தாலே ஹாப்பியா, எங்களை நேசிக்கிற முட்டை பூச்சி எஃப்எஃப்ல வந்து முடிஞ்சு போச்சு. ஏன் இந்த ஃபீலிங்? ஒண்ணு இல்லப்பா. அடுத்த கமெண்ட், ஃபுட்பால்ல இருப்பாங்க பால் கீப்பர், முட்டை பூச்சி கோபி அண்ணா காமெடியில சூப்பர்.
அடுத்த கமெண்ட், அனிமல் இல்லாத ஃபாரஸ்ட் எது? முடிஞ்சா கண்டுபிடிங்க முட்டை பூச்சி. நீ கேட்ட கேள்விக்கு நான் ஒண்ணுமே பதில் சொல்ல முடியாது போல இருக்கே. எல்லாமே தெரியாத கேள்வி கேக்குறீங்க. நண்பர்களே, இந்த விடுகதைக்கு நீங்க கமெண்ட்ல பதில் சொல்லிட்டு போங்க. எனக்கு என்னன்னே தெரியல. அடுத்த கமெண்ட், ப்ரோ தண்ணி எதற்காக குடிக்கிறோம்? எதுக்கு? ஏன்னா தண்ணியை சாப்பிட முடியாது. எல்லைவாயா பூக்களையே எரும மாடு பாக்கலையே. அடுத்த கமெண்ட், ப்ரோ நீங்க ஃபாரின்ல உங்க லவர் கூட போகணும்னா எங்க போவீங்க? மலேசியா போவோம் ப்ரோ. எனக்கு மலேசியா போகணும் ரொம்ப நாள் ஆசை, அதனால கண்டிப்பா மலேசியா தான் கூப்பிட்டு போவேன். அடுத்த கமெண்ட், ப்ரோ உங்களுக்கு பிடிச்ச மார்வல் கேரக்டர் யாரு? ப்ரோ எனக்கு பிடிச்ச மார்வல் கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அயன்மேன். அயன்மேன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெரிய ஃபேன் தான். ஓகே நண்பர்களே, இதோட இந்த கமெண்ட்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லா கமெண்ட்டையும் நம்ம படிச்சிட்டோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களோட கமெண்ட்டை படிக்கலாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட போறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை படிக்கிறேன். கமெண்ட் படிக்காதவங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பிப்ரவரி 14க்கு ஒரு வீடியோ வந்து வரும். அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். அந்த ஷார்ட்ஸ்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் கேட்கிற கேள்விக்கு அந்த கமெண்ட் எல்லாமே பிப்ரவரி 14ல வந்து வீடியோவா வரும். ஓகேவா? இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணிருங்க மறக்காதீங்க. அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேவா? இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ண போறோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இத்துடன் விடைபெறுகிறேன். ஓகே, பாய்.